Dear student, லாஸ்ட் வீடியோ நாங்கள் போஸ்ட் பண்ணியிருந்தோம். அந்த வீடியோவில் எங்களோட இன்ட்ரோ எப்படி இருந்தது, அந்த இன்ட்ரோவில் என்னென்ன சப்ஜெக்ட் நாங்கள் சொல்ல போகிறோம் அப்படின்றதையும் உங்களுக்கு தெளிவாக சொல்லியிருந்தேன். இப்போது இந்த வீடியோவில் ஃபஸ்ட்டு எங்களோட இன்ட்ரோடக்ஷன் அப்படின்னு எடுத்துட்டோம்னா இன்கம் டேக்ஸ் ஆக்ட் அப்படின்னு எடுத்துட்டோம் அப்படின்னா 1961. இதில் செக்ஷன்ஸ் அப்படின்னு எடுத்துட்டோம் அப்படின்னா ஃபஸ்ட்டு செக்ஷன் 2ல் இருந்து செக்ஷன் 271K வரைக்கும். எதுக்காக இவ்வளவு செக்ஷன்ஸ் உள்ள ட்ராப் பண்ணியிருக்காங்க அப்படின்னு எடுத்துட்டோம் அப்படின்னா ஒவ்வொரு டிரான்சாக்ஷனுமே ஒவ்வொரு இன்கமுமே எந்தெந்த செக்ஷனுக்கு கீழே கொண்டு வரணும் அப்படின்னு நினச்சி தான் ஒவ்வொரு செக்ஷனையுமே அவங்க ட்ராப் பண்ணியிருக்காங்க. ஸோ அது மட்டும் இல்லாமல் இங்கே ஃபஸ்ட்டு இந்த இடத்துல டாக்ஸ் அப்படின்ற மீனிங் எடுத்துட்டோம் அப்படின்னா a compulsory extracted made by central government from public. இது என்ன அப்படின்னு எடுத்துட்டோம் அப்படின்னா extracted by public அப்படின்னு வரும்போது ஒரு இடத்துல நம்ம என்ன இன்கம் ஏர்ன் பண்றோம் அதை எப்படி நம்ம கவர்மெண்ட்டுக்கு கொண்டு போய் சேர்க்க முடியும் அப்படின்னு பார்க்கும்போது அந்த சென்ட்ரல் கவர்மெண்ட்டே நம்ம இந்தியன் கவர்மெண்ட் ஆர் சென்ட்ரல் கவர்மெண்ட் ஆர் எந்த கவர்மெண்ட்டாக இருந்தாலும் சரி எப்படி நம்ம கிட்ட வாங்குறாங்க அப்படின்றதான் இந்த மீன். ஃபஸ்ட்டு அந்த பப்ளிக்கு கிட்ட எப்படி நம்ம வாங்க முடியும், ஸோ இவங்ககிட்ட கம்பல்சரியாக தான் நம்ம வாங்க முடியும் அப்படின்ற வேர்டை இம்ப்ரெஸ் பண்ணியிருக்காங்க. அதனால தான் a compulsory extracted made by central government from public அப்படின்ற ஒரு மீனிங்கை சிம்பிளாக கொடுத்துருக்காங்க. அடுத்து பார்த்தீங்க அப்படின்னா இதில் ஸ்ட்ரக்சர் ஆஃப் இந்தியன் டாக்ஸ் சிஸ்டம் அப்படின்ற ஒரு மெத்தட் இருக்கு. ஸோ ஸ்ட்ரக்சர் ஆஃப் இந்தியன் டாக்ஸ் சிஸ்டம் அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா ஃபர்ஸ்ட் ஸ்ட்ரக்சர் சென்ட்ரல் கவர்மெண்டோட. ஸோ சென்ட்ரல் கவர்மெண்ட்ல என்ன அப்படின்னு எடுத்துட்டீங்க அப்படின்னா சென்ட்ரல் கவர்மெண்ட் தேர் அனௌன்சிங் ஒன்லி பார்லிமெண்ட் அண்ட் சென்ட்ரல் அப்படின்னு சொல்லியிருக்கோம். ஏன் சார் இந்த ரெண்டு மட்டும் நம்ம கொடுக்குறோம் அப்படின்னு எடுத்துட்டா ஒவ்வொரு ஆக்டுமே எங்கே பாஸ் பண்ணுறாங்க, ஸோ இந்தியன் கவர்மெண்ட்டுக்கு எது தேவை அது எங்கே பாஸ் பண்ணுறாங்க அப்படின்னு எடுத்துட்டோம் அப்படின்னா பார்லிமெண்ட். ஸோ அந்த பார்லிமெண்ட்ல நடக்கக்கூடிய ஒவ்வொரு ஈவெண்ட்டுமே எஸ்பெஷலி டாக்ஸ் சம்மந்தமாக இருக்கக்கூடிய ஒவ்வொரு ஈவெண்ட்டுமே இங்கே பார்லிமெண்ட் அண்ட் சென்ட்ரல் கவர்மெண்ட்ல எடுக்கிறாங்க. அடுத்து செகண்ட் ஸ்டேட். ஸோ சென்ட்ரல் கவர்மெண்ட்ல சொன்ன டிரான்சாக்ஷன்ஸ் எல்லாமே ஃபாலோ பண்ணுறது ஸ்டேட் கவர்மெண்ட். ஸோ ஸ்டேட் கவர்மெண்ட்டும் செப்பரேட்டாக பண்ணுவாங்களா அப்படின்னு எடுத்தா ஸ்டேட் கவர்மெண்ட்டும் செப்பரேட்டா பண்ண முடியும். அந்த என்னென்ன பண்ண முடியும் அப்படின்றத அதை கரெக்டா நம்மளுக்கு பாலிசி கொடுக்கறது டாக்ஸ் லா. ஸோ இந்த டாக்ஸ் லா எங்க ஃப்ரேம் பண்றாங்க அப்படின்னா இங்க சென்ட்ரல் கவர்மெண்ட். அந்த சென்ட்ரல் கவர்மெண்ட் அப்படின்றது ரெண்டு டாக்ஸேஷன் தான். அதுல ஒன்லி பார்லிமெண்ட் அண்ட் சென்ட்ரல் அப்படின்ற அந்த லா கிரியேட் பண்ணி அந்த லாவை எங்க பாஸ் பண்றாங்க அப்படின்னா நம்மளோட ஸ்டேட் கவர்மெண்ட்லயும் பாஸ் பண்றாங்க. தேர்ட் ஒன் பாத்தீங்க அப்படின்னா கன்கரண்ட் லிஸ்ட் அப்படின்னு சொல்லுவோம். கன்கரண்ட் லிஸ்ட் அப்படின்றது என்னன்னு பார்த்தோம் அப்படின்னா சென்ட்ரல் அண்ட் ஸ்டேட் கவர்மெண்ட். இதுக்கு நல்ல எக்ஸாம்பிள் கூட்ஸ் அண்ட் சர்வீஸ் டேக்ஸ். ஸோ ஒவ்வொரு ப்ராடக்ட் நம்ம பர்ச்சேஸ் பண்ணும்போது அந்த ப்ராடக்ட்டுக்கு ஸ்டேட் கவர்மெண்ட் ஒரு பர்சன்டேஜ், சென்ட்ரல் கவர்மெண்ட் ஒரு பர்சன்டேஜ். ஸோ ரெண்டுக்குமே ஈக்குவல் டிரான்சாக்ஷன் போகும்போது தான் இங்கே நம்மளுக்கு இந்த கன்கரண்ட் லிஸ்ட் ஆஃப் டாக்ஸ் அப்படின்றது இந்த ரெண்டுமே இங்க ஈக்குவல் ஆகும். ஸோ இது ஒரு மெத்தட். ஸோ இது இல்லாமல் சார் வேற என்ன சார் நம்ம பார்க்க முடியும் அப்படின்னு எடுத்துட்டீங்க அப்படின்னா அதில் இம்பார்ட்டன்ட் டாக்ஸ் இன் இந்தியா. ஸோ இம்பார்ட்டன்ட் அப்படின்னு எடுக்கும்போது நம்ம இம்பார்ட்டன்ட் சொல்லிக்கலாம், கேட்டகரின்னு சொல்லிக்கலாம். ஸோ கேட்டகரி அப்படின்னு எடுத்துட்டா ஃபர்ஸ்ட் கேட்டகரி டைரக்ட் டாக்ஸ், செகண்ட் கேட்டகரி இன்டைரக்ட் டாக்ஸ். ஸோ ஃபர்ஸ்ட் கேட்டகரியில் இன்கம் டேக்ஸ் மட்டும்தான் இப்போ இருக்கு. ஸோ இதுக்கு முன்னாடி அப்படின்னா லேட்டஸ்ட் அமெண்ட்மெண்ட் நம்மளுக்கு நடந்தது 2011. அந்த அமெண்ட்மெண்ட்ல 11க்கு முன்னாடி எல்லாம் பார்த்தீங்க அப்படின்னா இங்கே டைரக்ட் டாக்ஸ்ல என்னென்ன இருந்தது அப்படின்னு எடுத்துட்டா இன்கம் டேக்ஸ் இருந்தது, ப்ராப்பர்ட்டி டேக்ஸ் இருந்தது, வெல்த் டேக்ஸ் இருந்தது, கிஃப்ட் டேக்ஸ் அப்படின்னு ஒன்று இருந்தது. பட் அதெல்லாம் எடுத்துட்டு ஒவ்வொரு ரூலுமே அந்த ஒவ்வொரு ப்ராப்பர்ட்டி டேக்ஸ், வெல்த் டேக்ஸ், அப்புறம் கிஃப்ட் டேக்ஸ் அது எல்லாமே ஒவ்வொரு ஹெட்டுக்கு கீழே கொண்டு போயிட்டாங்க. அந்த ஒவ்வொரு ஹெட் அப்படின்றது என்னென்ன பின்னாடி நம்ம ஒவ்வொரு வீடியோலையும் நம்ம பார்க்கலாம். அடுத்து இன்டைரக்ட் டேக்ஸ். ஸோ இன்டைரக்ட் டேக்ஸில் ஃபர்ஸ்ட் இப்போ லேட்டஸ்ட்டாக நம்ம இருக்கக்கூடிய ட்ரெண்டில் கூட்ஸ் அண்ட் சர்வீஸ் டேக்ஸ்.
நமக்கு தெரியும் கூட்ஸ் அண்ட் சர்வீஸ் டேக்ஸோட இம்பார்ட்டன்ஸ். ஸோ இதுக்கு எப்போ இந்த கூட்ஸ் அண்ட் சர்வீஸ் டேக்ஸ் எப்போ கொண்டு வந்தாங்களோ அப்போ இருந்து பார்த்தீங்க அப்படின்னா நம்மள இந்தியன் கவர்மெண்ட்ல நிறைய சேஞ்சஸ் இருந்தது. என்னென்ன சேஞ்சஸ் வந்தது அப்படின்னு சொல்லி நம்ம எல்லாத்துக்கும் தெரியும். இதோட சேஞ்சஸ் என்னென்ன இருக்கு அப்படின்றத இந்த டேக்ஸ் நம்ம படிக்கும்போது ஒவ்வொரு ஸ்டெப் பை ஸ்டெப்பாக நான் உங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். அடுத்து பார்த்தீங்க அப்படின்னா சென்ட்ரல் எக்ஸைஸ் டியூட்டி. சென்ட்ரல் எக்ஸைஸ் டியூட்டி இஸ் அ வெரி இம்பார்ட்டன்ட் ஒன். என்ன அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா நம்மளோட கவர்மெண்ட்டுக்கு மெஜாரிட்டியான இன்கம் எதில் இருந்து இருக்கு அப்படின்னா சென்ட்ரல் எக்ஸைஸ் டியூட்டியில தான் இருக்கு. ஸோ ஒவ்வொரு இம்பார்ட்டன்ட் ப்ராடக்ட் இம்போர்ட் பண்ணுறதுலும் சரி எக்ஸ்போர்ட் பண்ணுறதுனாலும் சரி ஸோ நமக்கு கிடைக்கக்கூடிய இன்கம்ஸ் இதெல்லாம். ஸோ கஸ்டம்ஸ் இன் பிட்வீன் ஒவ்வொரு ஸ்டேட்டுக்கும் மாறும், ஒவ்வொரு கண்ட்ரிக்கும் மாறும். ஸோ ஸ்டேட் வைஸ் நம்ம ஒவ்வொரு ப்ராடக்ட்டை ட்ரான்ஸ்ஃபர் பண்ணும்போது நம்மளுக்கு என்ன கிடைக்கும் அப்படின்றது தான் இங்கே கஸ்டம்ஸ் நம்ம பார்ப்போம். தென் ஸ்டேட் எக்ஸைஸ் டியூட்டி. ஸோ ஸ்டேட் எக்ஸைஸ் டியூட்டி நம்மளுக்கு தெரியும். கண்டிப்பாக ஒரு ப்ராடக்ட் ஒரு மேனுஃபேக்சரிங் நம்ம தமிழ்நாடு ஸ்டேட்டுக்குள்ளே பண்ணுறோம் அப்படின்னா அந்த தமிழ்நாடு ஸ்டேட்டுக்குள்ளே பண்ணும்போது அங்கே எப்படி இருக்குது அதை பேஸ் பண்ணி தான் இங்கே எக்ஸைஸ் டியூட்டியை ஃபிக்ஸ் பண்ணுவாங்க. தென் செக்யூரிட்டி டிரான்சாக்ஷன்ஸ் டேக்ஸ். ஸோ செக்யூரிட்டி டிரான்சாக்ஷன் டேக்ஸ் அப்படின்றது என்ன பர்பஸுக்காக கொடுக்குறாங்க அப்படின்னா ஒரு ப்ராடக்ட் ஒரு ஸ்டேட்லேருந்து இன்னொரு ஸ்டேட்டுக்கு போகிறதா இருந்தாலும் சரி இல்லை ஒரு கம்பெனிலேருந்து இன்னொரு கம்பெனிக்கு ட்ரான்ஸ்ஃபர் பண்ணுறதா இருந்தாலும் சரி அந்த டிரான்சாக்ஷனை நம்ம எப்படி கொண்டு போகிறோம் அது கொண்டு போகிறதுக்கு முன்னாடி இங்கே நம்ம ஃபிக்ஸ் பண்ணி தான் கொண்டு போக முடியும். ஸோ ஒவ்வொரு ஃபிக்ஸேஷனுமே எந்த மெத்தடில் நடக்கும் அப்படின்னா இந்த செக்யூரிட்டி டிரான்சாக்ஷன் டேக்ஸ் அப்படின்ற ஒரு பேஸ் மூலமாக தான் நம்ம இங்கே கொண்டு போக முடியும். ஸோ இதெல்லாம் பார்த்தீங்க அப்படின்னா நம்ம இந்தியன் டேக்ஸ் சிஸ்டத்தில் இருக்கக்கூடிய ஒரு மெத்தட். ஸோ இந்த டேக்ஸ் அப்படின்றது நம்ம இந்தியாவுக்கு எப்போ கொண்டு வந்தாங்க, எப்படி கொண்டு வந்தாங்க அப்படின்றது தான் இப்போ முக்கியமாக நம்ம பார்க்க போகிறோம். நம்ம அப்போ யாரு ராஜாக்கள் ஆண்டுட்டு இருக்கும்போது ஒரு பொருளை நம்ம டிரான்ஸ்ஃபர் பண்ணோம் அப்படின்னா இன்டர் டிரான்சாக்ஷன் தான் நடத்துன்றது. இன்டர் டிரான்சாக்ஷன் அப்படின்றது என்ன, ஒரு ப்ராடக்டை கொடுத்து ஒரு ப்ராடக்டை வாங்கிக்கலாம். இன்கம் டேக்ஸோட ஹிஸ்ட்ரியை இப்போ பார்க்க போகிறோம். ஸோ இன்கம் டேக்ஸ் ஹிஸ்ட்ரி அப்படின்னு எடுத்துட்டா ஃபர்ஸ்ட் இந்த டேக்ஸ் அப்படின்ற வேர்டு எப்படி கொண்டு வந்தாங்க, எந்த இயர் கொண்டு வந்தாங்க அப்படின்னா 1860 தான் ஃபர்ஸ்ட் இந்த பிரிட்டிஷ் கவர்மெண்ட் இந்த டேக்ஸ் அப்படின்ற ஒரு வேர்டவே கண்டுபிடிச்சாங்க. ஸோ அதுக்கு முன்னாடி என்ன அப்படின்னு எப்படி இருந்தது அப்படின்னா ஒரு ப்ராடக்டையும் இன்னொரு ப்ராடக்ட்டையும் எக்ஸ்சேஞ்ச் பண்ணி தான் அந்த டேக்ஸ் அப்படின்றத மேனேஜ் பண்ணிட்டு இருந்தாங்க. அப்போ நம்ம இந்தியன் கவர்மெண்ட்டுக்கு யார் கொண்டு வந்தாங்க, எப்படி கொண்டு வந்தாங்க, அந்த வில்லியம்ஸ் அப்படின்ற ஒருத்தர் தான் நம்ம இந்தியன் கவர்மெண்ட்டுக்கு இம்போஸ் பண்ணாங்க. அப்போ அது எந்த வருஷம் அப்படின்னு எடுத்தீங்க அப்படின்னா 1918 அந்த வருஷத்தில் நம்மளுக்கு இந்தியன் கவர்மெண்ட்டுக்கும் அக்செப்ட் பண்ணாங்க. அப்போது ஃபஸ்ட்டு நம்மளுக்கு எந்த அசஸ்மெண்ட் இயர் எடுத்துட்டோம் அப்படின்னா 1921 to 1922. ஒவ்வொரு அமெண்ட்மெண்ட்லையுமே ஒவ்வொரு இயர் ஆகும்போதும் அந்த இயரில் நம்ம லண்டன் பிரிட்டிஷ் கவர்மெண்ட் அப்படின்றது ஹெட் குவார்ட்டர்ஸ் அப்படின்னு பார்த்தோம்னா லண்டன். ஸோ லண்டனில் என்ன பண்ணுவாங்க அப்படின்னா அந்த பட்ஜெட் தாக்கல் பண்ணுவாங்க. ஸோ அந்த பட்ஜெட் தாக்கல் பண்ணும்போது ஒவ்வொரு டிரான்சாக்ஷனையுமே என்னென்ன அமெண்ட்மெண்ட் கொண்டு வர முடியும், அந்த அமெண்ட்மெண்ட் என்னென்ன அப்படின்றத ஒவ்வொரு இயருமே டிரான்சாக்ஷன் கொண்டு வந்துட்டே இருந்தாங்க. அப்போது நம்ம இந்தியன் கவர்மெண்ட்டில் கடைசியாக அந்த லாஸ்ட்டாக அவங்க ஃபிக்ஸ் பண்ணக்கூடிய அமெண்ட்மெண்ட் அப்படின்னு எடுத்துட்டா 1961 இன்கம் டேக்ஸ் ஆக்ட் 1961. ஓகே.